ஹலோ கைஸ், வெல்கம் டு எபிசோட் 2. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது இந்த ட்ரையல்ஸை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணோம், வண்டியை கீழே போட்டோமா, சில்லறை வாங்கினோமா இல்லையான்னு தான் இதில் பார்க்க போகிறோம். எல்லா ட்ரிப்லையும் யாராவது ஒருத்தங்க ஸ்டீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆஃப் ரோட் செஷனில் திஸ் மேன் ஸ்டீல் த ஷோ. மஜாவாக நின்றுட்டு இருந்தார் கைஸ். டேய் விட்டுறாதடா, ஒன்று நம்ம ஜெயிச்சு மேலே ஏறணும், இல்லைன்னா நீ கீழே விழுந்துருவேன். ஃப்ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு ரவுண்டை பார்த்தா யாருக்கு தான் ட்ரிஃப்ட் அடிக்கணும்னு தோணாது. நானும் ஹர்ஷத்தும் ட்ரிஃப்ட் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சும்மா மஜாவாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அந்த ஹில் டாப்பில் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ரெடி ஆனோம். பட் இட்ஸ் ஒர்த் டு விசிட் காய்ஸ். ஏறுறது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சோ அதை விட இறங்குறது ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. வர்ற வழியில் நம்ம செல்லாக்குட்டி டஸ்டரை இந்த நிலமையை பார்க்குறதுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் வாகமான் இதுக்கு முன்னாடி விசிட் பண்ணியிருக்கீங்க, இந்த காரை பார்த்துருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏறுறப்ப எல்லா வண்டியிலையும் டயர் ப்ரெஷரை கம்மி பண்ணிட்டு ஏறினால இறங்கினோடனே ஏர் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பணும். என்னடா வாகமான் போயிருக்க, க்ரீன் ஏரியா ஏதாவது காட்டுடா அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் வாகமான் வரதுக்கு முன்னாடியே இந்த லேக்கை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். வாகமான் போனால் இந்த லேக்கை பார்க்கலான்னு ரொம்பவே அழகாக இருந்துச்சு நேரில் பார்க்குறப்போ. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பணும். நீங்கள் வாகமான் வர மாதிரி இருந்துச்சுன்னா 2-3 டேஸ் தாராளமாக பிளான் பண்ணிட்டு வரலாம். நிறைய பிளேஸ் இருக்குது. வாகமான்லேருந்து 10 to 15 கிலோமீட்டருக்குள்ளேயே நிறைய பிளேஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணிட்டு வரலாம். ஆனால் வர்றப்போ கிளைமேட் பார்த்துட்டு வாங்க. வாகமான் சிட்டிக்குள்ளே அன்னைக்கு லஞ்சை போட்டு டாட்டா போட்டுட்டு இருந்த பொம்மைக்கு ஒரு டாட்டாவை போட்டு மறுபடியும் எங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். அடுத்ததாக கிளம்புறப்ப இந்த அட்வென்ச்சர் பார்க்கில் ஒரு அட்டனன்ஸ் போடலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு ஒரு அட்டனன்ஸை போட்டு வண்டியெல்லாம் வரிசைக்கு அனுப்பாட்டிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பணும். எல்லா ட்ரிப்லையும் ஒரு குவாலிட்டி டைம் இருக்கும். திஸ் இஸ் அவர் குவாலிட்டி டைம் கைஸ். கைஸ், வாகமான் ட்ரிப் ஓவர். ஸோ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஆஃப் ரோட் போனோம், நல்லா இருந்துச்சு. கிளைமேட் மட்டும் கொஞ்சம் வெயில், மற்றபடி வந்து ஆஃப் ரோடு நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு 3 to 4 hours ஜேர்னிக்கு அப்புறம் பறவை தன் கூட வந்தடைந்தது. இந்த ஜேர்னியில் என் கூட விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பாய்.